Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா netstat அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பற்றி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் எப்படி ரிசீவ் ஆகுது, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ சென்டர் யார், ரிசீவர் யார், அந்த பேக்கெட்ஸோட டேட்டாஸ் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே netstat அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ நெட்வொர்க் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த கமெண்ட் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ -nr netstat-nr அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இதில் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா. ஸோ ஹெல்ப் கமெண்ட் அண்ட் மேன் கமெண்ட் இதெல்லாம் வச்சு நம்மளால் ஆட்ரிபியூட்ஸை செக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே -nr அப்படின்னா ஐபி ரவுட்டிங் டேபிளுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ ஐபி ரவுட்டிங் டேபிள்னா வாட் ஆர் த டிவைசஸ் கனெக்டட் டு மை சர்வர், சரிங்களா. ஸோ என்னென்ன டிவைசஸ் வந்துட்டு என்னோட சர்வரில் இல்லை என்னோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த டிவைசஸோட ஐபி அட்ரஸ், அதோட பேக்கெட்ஸ், அதோட ஹோஸ்ட்டு, அதோட கேட்வே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு இன்டர்ஃபேஸஸோட நெட்ஸ்டாட்டை பார்க்கணும் அப்படின்னா, இன்டர்ஃபேஸஸ்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ லேனு, ஈத்தர்நெட்டு, ஒயர்லெஸ் கான்ஃபிகரேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதோடைய நெட்ஸ்டாட்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இங்கே 194.162 அப்படின்றது பேக்கெட்ஸ். ஸோ இதுவும் பேக்கெட்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு ஃபில்டர்டு பேக்கெட்ஸ். ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க எல்லா விஷயங்களுமே வந்துட்டு பேக்கெட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, சரிங்களா. இந்த மோர் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய என்னோடய சாஃப்ட்வேர் அப்டேட், சரிங்களா. ஸோ இந்த ரிசல்ட்டோட அவுட்புட்லேயும் உங்களுக்கு தெரியும்னு பார்க்குறேன். ஸோ -ta இது வந்துட்டு என்னென்ன ஹோஸ்டர்ஸ் இருக்குது, ஸோ எங்கெங்கே ஃபாரின் அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது என்னோடய ப்ரோட்டோகால் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதில் தெளிவாக தெரியுது. ஸோ என்னோடய ஹோம் ஐபி அட்ரஸ்லேருந்து என்னென்ன ஃபாரின் ரவுட்டர்ஸ்க்கு வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பேக்கெட்ஸ் எங்கே போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. ஸோ இங்கே ஹோஸ்ட் நேம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஹோஸ்ட் நேம்ஸ் இந்த ரேண்டம் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நெட்வொர்க் டேஷ் ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோஸ்ட் நேம்ஸை வச்சு நம்மளால் அதை எந்த வெப்சைட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். தென் -tan அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நெட்வொர்க்கோட டொமைன் ஹோஸ்ட் நேம் இல்லாமல் நம்மளோட நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ், ஸோ ரவுட்டிங் எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம டொமைன் நேமுக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ்க்கு தான் நம்மளோட ஃபைல்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அது தேடி போகும். ஸோ ரிக்வஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம ஏதாவது அதுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐபி அட்ரஸை இங்கே டேரெக்டாக காட்டும். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.